ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யூஸ்மி. இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா வச்சுக்கோங்களேன். 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சிங் ஹவர்ஸ்லாம் சும்மா சுஜுபியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்படியேப்பட்ட ட்ரிக்குலாம் சொல்ல முடியாது, டேரெக்டாகவே சொல்லிடுறேன். நீங்கள் எப்பயாச்சும் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆட்டோமேஷன் ஒன்று இருக்குது, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை அதை பற்றி என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சால் தெரியும் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. தெரியாதவங்க பார்த்து கற்றுக்கோங்க. தெரிஞ்சவங்க யூடியூப் ஆட்டோமேஷனாக என்னன்னு நான் சொல்லித்தரேன், அது நீங்களும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் யூடியூப் ஆட்டோமேஷன் சும்மா யூடியூப்பில் போடுவோம் பாருங்கள். ஒரே யூடியூப் டாலர் பற்றி தான் வரும். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், யூடியூப் ஆட்டோமேஷன் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது 0 to 100K ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கே பாருங்கள். யூடியூப்பில் டாலர் இன்க்ரீஸ் பண்ணுறது என்னடா ஆட்டோமேஷன் போட்டேன், இல்லைனா ரெவன்யூன்னு எங்கே ஒரு வேர்டு வந்திருக்கு, எப்படி ஃபுல்லாமே இவ்வளோ ரெவன்யூ இங்கே பாரு ஆட்டோமேஷன் தான். அதுவும் 5 வீக்ஸ்லையும் பார்த்துக்கோ $10,000 எட் பண்ணியிருக்கான். இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் நீங்கள் நம்பி தான் ஆகணும். இங்கே பாருங்கள், யூடியூப் ஆட்டோமேஷன் டியூட்டோரியல் ஃபார் பிகினர்ஸ்னு போட்டு $30,000. ஸோ நம்ப முடியல, நம்பி தாங்க ஆகணும். உண்மையாலுமே அந்த அளவுக்கு மணி ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு தான் யூடியூப் ஆட்டோமேஷன் தேவை. ஓகே, இதுக்கு என்ன நிறைய கஷ்டப்படணுமா, உழைக்கணுமா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சரிங்களா? இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஸோ எங்கேயுமே பே பண்ணி எதுவும் கற்றுக்காதீங்க. இதில் கற்றுக்கணும் பே பண்ணி தான் இதில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அதுக்கு தான் நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன். இதுக்கு சில வெப்சைட்ஸ், அதாவது ஏஐ டூல்ஸ் வச்சு மட்டுமே பண்ணலாம். இதுக்கு நீங்கள் மூஞ்ச காட்டி வீடியோ போடணும், இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. சரிங்களா? தேவையில்லாமல் எங்கேயும் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் ஆகாதீங்க. நம்ம வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லித்தரேன் யூடியூப் ஆட்டோமேஷன் பற்றி. அதனால தான் இத்தனை நாள் நம்ம சேனலில் வீடியோஸ் போடாமே இருந்தோம். சரிங்களா? நான் நிறைய இடத்த சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறைய இதெல்லாம் பார்த்தேன். ஸோ அதில் யூடியூப் ஆட்டோமேஷனாக என்னன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மாதிரி நான் அதில் வீடியோ கிரியேட் பண்ண வந்துச்சு, யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கானது வியூஸும் போச்சு. அது மொத்தத்தையுமே நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் இப்போதைக்கு நம்ம சேனல் இப்போ தான் 50,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி வரும். இன்னும் 1 lakh, இன்னும் ஒரு 50,000 வந்துச்சுன்னா 1 lakh வந்துடும். ஸோ அதுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எய்ம் சில்வர் பட்டன் எடுத்துகிட்டு ஒரு கிவ் அவே கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த யூடியூப் ஆட்டோமேஷனும் பண்ணிடலாம். சரிங்களா? இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு வீடியோ, அதாவது கேமரா வாங்கணும், இது வாங்கணும் தேவையில்லை. அடுத்து உங்கள் ஃபேஸ் காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லை. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். இல்லை சிஸ்டம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். லேப்டாப் ஆர் பிசி எது இருந்ததுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த 2 இதை வச்சு மட்டுமே, இதெல்லாம் வச்சு மட்டுமே பண்ணலாம். ஸோ ஸ்டெப் போயிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு டைட்டில் வைக்க தெரியல, லோகோ வைக்க தெரியல, எங்கேருந்து என்ன பண்ணணும்னு தெரியல, எந்த மாதிரி வீடியோ போடணுன்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லித்தரேன். சரிங்களா? அதுக்கும் முன்னாடி இப்போது நான் சொல்கிறேன், இந்த நீங்கள் கேட்பீங்களே இந்த யூடியூப் ஆட்டோமேஷனில் ஃபஸ்ட்டு ரூலே இந்த ரூல் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. கண்ட வீடியோக்கெலாம் எந்த வீடியோ போட்டாலும் நம்மளுக்கு வந்து யூடியூப்பில் ரெவன்யூ அள்ளி வரும், மானிட்டேஷன் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. சரிங்களா? நான் சொல்கிற இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டாப் 5 நிச்சஸ் மட்டும் இருக்குது. அது மட்டும் போட்டால் மட்டும்தான் சீக்கிரமாக அந்த $10,000 $30,000 சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான வழி என்னென்னா, ரியல் எஸ்டேட் போடலாம். ட்ராவல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ராவல் தான். சரிங்களா? அதுக்கு தான் மணி அதிகமாக வரும். அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ஸு, அதாவது பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் கண்டென்ட். ஓகேங்களா? பிஸ்னஸ் பற்றி வீடியோ போடுறது, ரியல் எஸ்டேட் பற்றி வீடியோ போடுறது, அதுக்கப்புறமேட்டு ட்ராவல் பண்ணி வீடியோ போடுறது, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மணி ஏர்னிங்கு, அதுக்கப்புறமேட்டு இந்த கேஜெட்ஸ் ரிவ்யூ, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இந்த 5 இதுக்கு மட்டும்தான் அதிகமாக யூடியூப்பில் வந்து சிபிஎம் வரும். உங்களுக்கு ரெவன்யூ $10,000 $30,000 $50,000 சொல்லி வரும். ஓகேங்களா? அதுக்கான ப்ரூஃப் நான் காட்டுறேன் பாருங்கள். சும்மா இதுதான் நானும் பார்த்தேன். பாருங்கள், லாஸ்ட்டு 7 டேஸில் $3,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதுவும் யூடியூப் ஆட்டோமேஷன் வச்சு. ஓகேங்களா? இதை பாருங்கள், இவங்களோட டெய்லி ஏர்னிங்ஸ் மட்டும் பாருங்கள். 600, ஒரு நாளைக்கு $700 $500. இதுக்கு எல்லாமே நீங்கள் வீடியோ போடணும், அதாவது மூஞ்ச கட்டி வீடியோ போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் யூடியூப் ஆட்டோமேஷன் பேர். ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு. இது மானிட்டேஷன் ஆகாத சேனலுக்கும் பண்ணலாம். 1000 சப்ஸ்கிரைப் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வரும். அது இல்லாமல் இதில் கோல்டு பட்டன், சில்வர் பட்டன் எல்லாமே வாங்கலாம். ஓகேங்களா? சிம்பிள் மேட்ரு. வாங்க போவோம். ஃபஸ்ட்டு கூகுள் போய்க்கோங்க. கூகுளுக்கு போய்ட்டு யூடியூப் ஆட்டோமேஷன்லாம் போடாதீங்க. மோஸ்ட்லி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், யூடியூப் ஆட்டோமேஷன் மோஸ்ட்லி இங்கிலீஷ்காரங்க தான், அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரி லண்டனில் இருக்கவங்க தான், அவங்க தான் அதிகமாக பண்ணுவாங்க.
நீங்கள் உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராமில் இல்லை ஃபேஸ்புக்கில் கூட போய் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆட்டோமேஷன் போட்டிங்கன்னா ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் வருவாங்க. வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு $500 கொடு, $200 கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் அந்த மாதிரிலாம் கொடுத்து டாலர்ஸை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாமே இந்த ட்ரிக் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் கூகுளுக்கு போய்ட்டு ChatGPT அப்படின்னு போடுங்க. ChatGPT தான் இப்போதைக்கு எல்லாமே. அது மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் ChatGPT பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நான் திரும்பி ChatGPTன்னு போட்டேன், வந்துருச்சு. ஸ்டார்டிங்லேயே ஒரு லிங்க் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை பற்றி தெரியும், ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. இது தெரிஞ்சுக்கோங்க. ChatGPTக்குள்ளே வந்துருச்சு. இப்போ ட்ரை ChatGPT கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் சைன்அப் கேட்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து இன்னும் புதுசாக வரீங்கன்னா சைன்அப் கொடுத்து சைன்அப் பண்ணி வந்துடுங்க. நான் இப்போ ஏற்கனவே பண்ணதுனால நான் லாகின் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. எனக்கு வந்து கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? என்னோடய ஜிமெயில் ஐடிஸ்லாம் இப்போ வரும். என்னோடய ஜிமெயில் ஐடிஸில் வரது வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ChatGPT ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, அடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு இதில் வந்துருமா? இதில் வந்து இப்போ பாருங்கள், நான் டைப் பண்ணுறத அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன டைப் பண்ணிக்கன்னா, ஃபுல் 5 minutes டிஸ்கிரிப்ஷன் ஃபார் தி அப்படின்னு போட்டு ஃபார் பப்ஜி கேமிங்கா இல்லை ஃப்ரீ ஃபயரா இல்லை அது மாதிரி போடக்கூடாது. இந்த ட்ராவலு பிஸ்னஸ்ஸு இப்போ வந்து ஆன்லைன் மணி ஏர்னிங்னு போடுறேன். ஆன்லைன் மணி ஏர்னிங். அதுக்கு முன்னாடி ரைட் போட்டுரும், WRIT ரைட் ஃபுல் 5 minutes டிஸ்கிரிப்ஷன் ஃபார் தி அப்படின்னு போட்டு நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் மணி ஏர்னிங்னு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் டைட்டில் என்ன, ட்ராவலா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதா இல்லை கேஜெட்ஸ் ரிவ்யூ பண்ணுறதா இல்லை ரியல் எஸ்டேட்டா அப்படின்னு பார்த்து நீங்கள் போட்டுருங்க. நான் இப்போ சொன்ன கண்டென்ட் மட்டும்தான் அதிக ரீச் கொடுக்கும். CPM, அதாவது அதிகமாக ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் இது கொடுத்துட்டேன். இதோ வந்துருச்சு. டைட்டில் அதே ஒன்று கொடுத்துருச்சா? அந்த டைட்டிலே நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா? காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட இதில் வச்சிடலாம், யூடியூப் டைட்டிலில் வச்சிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதை நம்ம யூடியூப் டைட்டில் வச்சாலே போதும் வீடியோஸில். ஓகேங்களா? ஸோ அதுவே 5 நிமிஷத்துக்கான ஸ்கிரிப்ட்டு அதுவே தந்துடும். ஓகேவா? இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்து நான் சொல்கிற வெப்சைட்டில் போட்டிங்கன்னா அதுவாகவே வீடியோ மேக் பண்ணிடும். ஓகேங்களா? மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும், இந்த மாதிரி வீடியோ ரெடி ஆகிடுச்சு சார் அப்படின்னு. நீங்கள் அதுக்கப்புறமேட்டு அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ண வேண்டியது தான். அது இப்போ நான் சொல்லிடுறேன். இருங்க, இந்த ஸ்கிரிப்ட் முடியட்டும். விட்டா போய்கிட்டே இருக்கும். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். அதாவது வீடியோவை பாஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். 5 minutesக்கான ஸ்கிரிப்ட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த டைட்டில் அழுத்தி பிடிச்சி இதிலேருந்து சும்மா எங்கப்பா கீழே வரைக்கும் இழுத்தி பிடிச்சி திரும்பவும் இழுத்து பிடிச்சி ஃபுல்லாக இது வரைக்கும் வச்சுட்டு காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம காப்பி பண்ண டைட்டில் நம்ம காப்பி பண்ண ஸ்கிரிப்டை இப்போ அப்படியே பேக் வந்தாச்சு. ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அடுத்து நான் சொல்கிற ஒரு வெப்சைட் போடுங்க. PICTORY. இது வந்து மோஸ்ட்லி லேப்டாப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபோன்லனா கொஞ்சம் வியூலாம் கொஞ்சம் இதாக தான் தெரியும். ஸ்கிரிப்ட் டு வீடியோ அதுக்கு பேர் அது நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ மேக்கர் ஆன்லைன் அப்படின்னு இருக்கா? ஸோ நிறையா பேர் இந்த ஒன்று தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு எதுவுமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணல. இது வந்து ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணலாம். கெட் ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ ட்ரையல் இருக்கு இல்லையா? கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு டிஸ்க்டாப் சைடு வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஃபோனில் அந்தளவுக்கு செட் ஆகாதுங்க பாருங்கள். ஸோ வந்துருச்சு, ஸ்டார்ட் யுவர் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. இப்போது கண்டினியூ வித் கூகுள் அதை கொடுத்துருக்கேன் நான். ஸோ நம்மளோட மெயில் ஐடிஸ்லாம் வந்துருச்சு. நான் நம்மளோட மெயில் ஐடி ஒன்று கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா?
சரி, திரும்பவும் கண்டினியூ வித் கூகுள் கொடுப்போம். சரி, அதே அப்படி வந்துருச்சு. அடுத்து வாட் இஸ் யுவர் மைண்ட் கோல், மானிடைஸ் ஃபார் யூ ஆன் மை யூடியூப் சேனல் அதர் சைடு அப்படின்னு இருக்கா. ஸோ அந்த மாதிரிலாம் கிளிக் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து நீங்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க, எம்ப்ளாயாக இருக்கீங்களா என்னன்னு கேட்கும். நான் சோலோவாக தான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். அடுத்து கண்டென்ட் கிரியேட்டராக, மார்க் லிஸ்டர் அது வேணும், நிறையா இருக்கும். மார்க்கெட்டர்னு நான் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்னு கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கானது வந்துருச்சு. ஸோ இந்த இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அவுட்லுக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸ்கிரிப்டட் டு வீடியோ அப்படின்னு இருக்கா. இதில் வந்து பாருங்கள், எஜுகேஷ்னல் வீடியோ, கோச்சிங் வீடியோ, ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்ஸு எல்லாமே இருக்குது. இதில் வந்து ப்ரொசீஜர் கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணிங்களே அங்கே ChatGPTயில், அது வந்து இதில் பேஸ்ட் பண்ணால் போதும். இது வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் யூடியூப் வீடியோ லிங்க் வந்து அதை வந்து கீழே எடுக்கணும் அப்படின்னா ஆர்டிக்கலாக இங்கே எடுத்துக்கலாம். அது மாதிரி எடிட் வீடியோ நிறைய இருக்குது. ஸோ இதனால் எனக்கு தெரியாது, இப்போதைக்கு நான் இது மட்டும் தான் பார்த்துருக்கேன். ப்ரொசீஜர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அதுக்கானதெல்லாம் வந்துடும். இதுங்க ஸோ வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்னென்ன அதில் கிரியேட் பண்ணோம், டைட்டிலு ஃபஸ்ட்டு இருங்க இங்கே வந்து ஸோ பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மணி ஏர்னிங் அப்படின்னு போட்டேன். ஸோ ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இப்போது இந்த இடத்த ஆன்லைன் மணி ஏர்னிங் போட்டுட்டு அந்த இதை அங்கே பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, காப்பி பண்ணோம் இல்லையா, அதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே காப்பி பண்ணது வந்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது கொஞ்சம் லைன் மட்டும் எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கேரக்டரு, ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடும். அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ கேரக்டர் இருக்குன்னு காட்டிடும். ஓகேங்களா. இன்னொன்று நீங்கள் மறக்காமல் இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணதை ஏதோ நோட் பேட்லேயோ இல்லை உங்கள் ஃபோன்லேயோ ஒரு இதை எங்கேயோ பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா கீப் நோட்ஸ்னு இதில் இருக்க நான் அதை சேவ் பண்ணிட்டேன். ஏன்னா இதையே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போது இப்படி வச்சாச்சா. ஸோ இதில் ஹைலைட் வேணும்னா நீங்கள் ஹைலைட் கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஹைலைட் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு அதுவாகவே ஹைலைட் பண்ணி கொடுத்துரும். இப்போது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இங்கே ப்ராசஸர்னு இருக்குல்ல, இதை கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மணியை பற்றி போகிறதுனால இங்கே ஏதோ காசு வச்சுருக்காங்க, காசை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் சைஸ் கேட்குது. ஸோ யூடியூப் ஷார்ட்ஸ் போகிற மாதிரினா இந்த 9.16 நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் பற்றி போடல, அதனால் 16.9 கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்துருவோம். லோட் ஆகுது. ஸோ வந்து பாருங்கள், ப்ளீஸ் வெயிட் வில் வீடியோ பி ஸ்டே போர்டு, அதாவது வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுவோம். 81%, 100% கம்ப்ளீட்டடு. இப்போ பாருங்கள், வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகி வந்துடும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஓகே நான் நீ டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணிட்டேன் ஏஐ வச்சு, ஸோ வீடியோ கூட ரெடி ஆகிடுச்சு. இதோ இங்கே இருங்க நான் காட்டுறேன். வீடியோ ரெடி ஆகிடுச்சுன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க. இன்னும் வீடியோ ரெடியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 21 செகண்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ நம்ம இது சின்னதாக்கிக்கலாம், இல்லை இது கீழே இறக்கிக்கலாம். இதை மாதிரி எத்தனை இது இதை கிளிக் பண்ணால் தெரியும் விஷுவல். ஸோ கிட்ட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 8 10 12 16 இது வச்சு நம்மளை கிளிப் வச்சு அதுவாகவே ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா. உங்களுக்கு வாய்ஸ் வேணும்னா இந்த டெக்ஸ்ட்டு இதோ அதுக்கு மேலே ஆடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பிஜிஎம் பேக்ரவுண்டில் வைக்கணுமோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது பாருங்கள். ஸோ ஆடியோ கிளிக் பண்ணால் ஆடியோ வரும். நீங்கள் எந்த ஆடியோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆடியோக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம டிவி தீமே மூடு எது வேணுமோ அப்படி ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்கள் வாய்ஸ் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மேலு ஃபீமேலு. அது மாதிரி நீங்கள் ஏதோ வாய்ஸ் நோட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கே கொடுத்து வச்சுருக்கேன். ஹார்ட் எடுத்துடலாம். எங்கப்பா என் ஃபோனில் பண்ணுறது சின்னதாக இருக்கியா, நீ லேப்டாப்பில் பண்ணியா? சரியா, மோஸ்ட்லி லேப்டாப்பில் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும். இதோ வீடியோ வந்தது, எத்தனை ஸ்லைடு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, 3 ஸ்லைடு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவுட்டர்லாம் நீ ஆன் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் அதுவே எல்லாமே இதோ வீடியோ அதுவாகவே ப்ளே ஆகி உனக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. உன் ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற வீடியோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே தேவையில்லை. நீ இதுக்கப்புறமேட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கார்னர் சைடு பார்த்தீங்கன்னா அப்கிரேட்னு இருக்கும். ஐயோ போச்சியா, இங்கே கார்னர் சைடில் அப்கிரேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணாதீங்க. இப்படி சைடாக தள்ளிட்டே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ப்ராசஸ்ன்னு இங்கே இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இது ஜூம் குறைப்போம், வேண்டாம் ஜூம் பண்ணுவோம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இது அப்டேட் ஆகும். ஓகேங்களா, இது ஃபோனில் வரது கஷ்டம். ஓகேங்களா, ஸோ ஃபோனில் பண்ணுறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி ஸ்க்ரீன் 1 ஸ்க்ரீன் 2 உங்களுக்கு எல்லாமே வந்துடும். லேப்டாப்பில் பண்ணிக்கோங்க. நான் இப்போ லேப்டாப்பில் பண்ணி நான் வீடியோ வச்சுருக்கேன், அதை காட்டுறேன், ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். மறந்துடாதீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றணுன்னா தான் ஸ்டைலிஷு, போர்டிங்கு, ஆடியோ, அப்புறம் ஃபார்மெட்டு எல்லாமே இருக்குது. விஷுவல்லேருந்து எல்லாமே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த ப்ரொசீஜர் மட்டும் உங்களுக்கு ப்ராசஸர் மட்டும் பார்த்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா, மோஸ்ட்லி இதான் லேப்டாப்பில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். வீடியோ ஜென்ரேட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் அதை தள்ளி விட்டு வெளியே வந்துடுங்க, உங்களுக்கு மெயிலில் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் அதுக்கான காட்டுறேன் பாருங்கள். ஃபியூ மினிட்ஸ் லேட்டே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்துருச்சு. நீங்கள் அங்கே ஒரு டைம் ப்ரொசீஜர் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டால் போதும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக க்ரோம்குள்ளே போய் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் ஃபைல் பண்ணிட்டேன், எனக்கு அதனால் டவுன்லோட் அகைன் கேட்குது. நான் டவுன்லோட் கொடுக்கல. ஸோ இப்போ பாருங்கள், நான் டவுன்லோட் பண்ணதை காட்டுறேன். நம்ம க்ரோம் போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏஐ வச்சு தான் பண்ணேன். சரிங்களா, ஸோ பேக்ரவுண்டில் வீடியோ ஓடுது, எல்லாமே 2 நிமிஷத்து வரைக்கும் பண்ணியிருக்கேன். இது எடுத்து அப்படியே நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்துடும். ஆக்சுவலி நான் நிறைய இடத்த உளறிட்டேன், அது இல்லாமல் நான் இப்போ தான் பிகினர், நானும் உங்களை மாதிரி சின்ன யூடியூபர் தான். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கு நம்ம சேனலை ஆரம்பிக்கிறதுக்கே கொஞ்சம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது யூடியூப் ஆட்டோமேஷனுங்கிறது இது ஒரு பார்ட். ஓகேங்களா, இப்போ நான் இதில் இந்த வீடியோவில் என்னென்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு கண்டென்ட் எப்படி ரைட் பண்ணணும், அது எப்படி வீடியோவை மேக் பண்ணணும், அதுக்கு வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்கணும், 3 பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அடுத்த பார்ட்டில் எப்படி வந்து நம்ம வீடியோக்கான தம்ப்நெயில் ஆட்டோமேஷனை அதுவாகவே தம்ப்நெயில் ரெடி பண்ணி செட் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா டேகு, அந்த டேக்லாம் இருக்கும்ல, அந்த டேகெல்லாம் எப்படி நம்மளே செட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இதுவும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வீடியோ லென்த்தாக போகுது, இல்லைனா இந்த வீடியோவில் சொல்லிடுவேன், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ். அப்படி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் டெலகிராம் கூட போய்க்கோங்க. சும்மா வீடியோ லென்த்தாக போகுது, சரி போனால் போகுது. டெலகிராம் போயிட்டு வெறும் யூடியூப் ஆட்டோமேஷன் போட்டு பாருங்களேன், எக்கச்சக்கமானது வரும் கைஸ். பாருங்கள், யூடியூப் ஆட்டோமேஷன் போட்டேன். இங்கே பாருங்கள், இந்த ஆள் பாருங்களேன், $2000, அதாவது $3000 பெர் மந்த்துக்கு லாஸ்ட் 28 டேஸுக்கு. ஆனால் இவங்கெல்லாம் காசு கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜாலியாக கூத்தடிக்கலாங்கிறாங்க. $5000. ஸோ நத்திங் திஸ் ஏதோ பாசிபிள்னு போட்டிருக்கான். சம் பீப்புள்ஸ் திங்க் $1 lakh இம்பாசிபிள் இன் 1 year. சம் பீப்புள்ஸ் திங்க் இஸ் பேட் மந்த் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ யூடியூப் ஆட்டோமேஷனை பற்றி கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்ஸு. ஸோ நான் சொன்னதை மட்டும் நீங்கள் 4 வீடியோ அது மாதிரி ட்ரை பண்ணி போடுங்க. 5ஆவது வீடியோ போடும்போது உங்களுக்கு மினிமம் 70,000 வியூஸ் இல்லை 80,000 வியூஸ், 1 lakh வியூஸ் கிட்ட போகும். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக 1 lakh வியூஸ் கிட்ட போகுங்க. தேங்க்யூ.